ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்லையுமே நம்ம எதிர்பார்க்காத நிறைய புது புது விஷயங்கள்லாம் நடக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 9. ஹாஸ்பிட்டலில் நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தா தான் அடுத்த தடவை என்னால் ஜெயிக்க முடியும். இந்த ஃபைட்டில் மட்டும் மாஸ்டரும் காரம் என்ன பார்த்துருந்தாங்களோ அவ்வளோதான் நான் செத்தேன். எனக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவை. பட் சர்ச்சை விட்டு வெளியே போக முடியாது. பாசிக்கு முதல்ல போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போகிறான். அப்போ லோமினாவும் அவளுக்கு பாடி கார்டாக 2 பேரும் சும்மா கூட வராங்க. க்ளீனா லேசி அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டாங்க. இங்கே வந்து 10 நாள்லேயே நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி லோமினா கேட்குறா. அந்த நம்ம உண்மைதான், நான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஏன் கேஃபெட்டீரியாவில் சாப்பிட்டுட்டே பேசக்கூடாதுன்னு லோமினா கூப்பிடுவோம். மாஸ்டர்லாம் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியல, இதான் பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு என்ன சாகணும் ஆசை, நீ ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. உயிர் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு லோமினாவும் திட்டுறா. கொஞ்சம் காரட காட்டுக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும், நார்மலா இந்த மாதிரி டயத்துல மாஸ்டர் பிராட் கூட போய் ட்ரைனிங் எடுப்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா சர்ச்சோட ரூல்ஸ் படி தான் நீ இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாதுன்னு கேட்கவும், சோ அப்படின்னா நீ ட்ரைனிங் எடுக்கிறது தான் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் உன்னை ட்ரைனிங் பண்றேன் லோமினா சொல்லவும், உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டர் லக்கு உங்களுக்கு திரும்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு போயிட்டு 10th லெவலுக்கு அப்புறமா ஓப்பன் ஆயிருக்கிற 11th லெவல் அண்ட் 12th லெவலை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு இது போதும் திரும்ப வந்துருதான். கேட்லையான நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சதுனாலேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்து அவகிட்ட பேசுறான். நீங்க கண்டிப்பா சாதாரண ஷாப் லேடி கிடையாது தானே, பிஷப்பா இருந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, ஒரு லேடி கிட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்றான். சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறதே நல்லது, நான் கேட்கல நம்ம ஹீரோ சொல்றான். போப் சொன்ன மாதிரியே வந்து அந்த மேஜிக் சாக்க நம்ம ஹீரோக்கு கொடுத்து அனுப்பியிருக்கா. அதுல உன்னோட மேஜிக்கை செலுத்த அப்படின்னு சொல்லவும், ஹீரோமா அதுல செலுத்தணும்னு அது ப்ளூ கலர்ல மாறுது. சுத்தி இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இந்த டிமென்ஷனுக்குள்ள நீ வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் தொட்டு ஸ்டோர்னு சொன்னா உள்ள போயிடும். அந்த ஆப்ஜெக்ட் பத்தி திங்க் பண்ணி ரெட்டிம்னு சொல்லலாம், அது உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு கேட்லயே சொல்லவும், பரவாயில்லையே இது அட்வான்ஸ்டா சூப்பரா இருக்கே. நம்ம ஹீரோ உள்ள பார்த்தா நிறைய ஸ்பெல் டேர்ம்ஸ்லாம் இருக்கு. உனதான் உனக்கு ஆடிஷன் இருக்கிற எல்லா ஸ்பெல் டேர்மையும் அவன்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுவோம். மாஸ்டர்ல எனக்காக நீங்க ஓவர் டைம் வேலை பாக்குறீங்க, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்த நாள் வால்கரி பாலடன் ரெஜிமெண்ட் கூட நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட போறான். அவங்க கூட என்ன ட்ரைனிங் எடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் சொல்றான். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் ரெஜிமெண்ட் ஆரம்பிக்கலாம்னு பா சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் லேடிஸ், நான் எப்படி அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ கேட்டா, உண்மையிலே முட்டாள் தான் அப்படின்னு லோமினா சொல்றா. லூசியல் என்ன பார்த்து நிக்கிற, ஓட ஆரம்பி அப்படின்னு சொல்லுவோம். 2 வருஷமா மாஸ்டர் பிராட் கூட இந்த ட்ரைனிங் தான் எடுத்திருக்கேன். ஓடுறதெல்லாம் ஜூஜிபி மேட்டர் நம்ம ஹீரோ நினைச்சா 10 லேப்ஸ்க்கே நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்குது. என்ன லூசியல் இவ்வளவு சுலவா ஓடுற, ஃபாஸ்டா ஓடன் லோமினா குரூப் முன்னாடி போறாங்க. மாஸ்டர் கூட எடுத்த ட்ரைனிங் உங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவும் முடிஞ்ச லெவலுக்கு ஃபாஸ்டா ஓடுறான். பட் இந்த ட்ரைனிங் முடியும் போது அவங்கள விட 8 லேப்ஸ் நம்ம ஹீரோ கம்மியா தான் ஓடி இருக்கான். அடுத்தது காம்பேக்ட் ட்ரைனிங் தான். நம்ம ஹீரோ டோபல் வீல்டிங் பண்ணிட்டு நிக்கவும், எவ்வளவு நாளா இந்த ஸ்டைல்ல ஃபைட் பண்றான்னு கேட்கவும், லேப்ரன்ட்குள்ள போனதுல இருந்து நம்ம ஹீரோ சொல்றான், அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல உனக்கு கத்து கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டெக்னிக்கை காட்டுன்னு சொல்லவும், ஷீல்ட வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். இந்த இடத்துல ஓப்பனிங்க விட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ வயித்துல பஞ்ச் பண்றா. நம்ம ஹீரோ தன்னை ஹீல் பண்ணிட்டு மத்த ஃபைட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, திறமையை நீ சூப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிராட் சொல்லியிருப்பான். லோமினா எதிர்பார்க்காத நேரத்துல ஸ்வாட்ல நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணுவோம். அந்த லைட்டிங்ல வந்துட்டு அவளுக்கு கண்ணு கூசுது. இந்த கேப்ல டக்குன்னு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவ நம்ம ஹீரோ பின்னாடி வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு கழுத்துலயே அடிக்கிறா. ஹீரோவும் மயங்கிருதான். ஐயோ வலிக்குது, நான் எங்க இருக்கேன், என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். லேடி லோமினா தான் உன்ன கூடவே இருந்து பாத்துக்கிட்ட சொன்னாங்க. யார்கிட்டயுமே அவங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக மாட்டாங்க. உன்னை மயங்கடிக்கிற லெவலுக்கு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாடி கார்டு எக்ஸசைஸ் முடிஞ்சது, டிஃபெண்டிங் சைடு வின் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நம்ம இதை ரிவ்யூ பண்ணலாம். யார் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு லோமினா கேட்கவும், எலிசபெத்னு ஒரு பொண்ணு கை தூக்கி இவங்க வின் பண்ணதுக்கு காரணம் லோசியல் அவங்க சைடு இருந்ததுதான் சொல்லவும், கரெக்ட் தான், அவங்களுக்கு உங்களை விட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் லோசியல் இருந்ததுனால தான் அவங்க வின் பண்ணாங்க. 17 வயசு தான் லோசியலுக்கு ஆயிருந்தாலுமே லெவல் 5 ஹீலிங் மேஜிக்கும் லெவல் 7 ஹோலி மேஜிக்கும் அவங்கிட்ட இருக்கு. இவன் உண்மையிலே ஒரு வியோடா தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஹை லெவல் மேட்ச் கூட இவ்வளவு ஸ்கில்டா இருக்க மாட்டாங்கன்னு எலிசபெத் சொல்லவும், அதனால தான் நான் இவனை ஒரு வியோடான்னு சொன்னேன்னு வா சொல்றா. யூனிக்லி கிஃப்டட் டீசென்ட்லாம் சொல்லலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஹீலர் ஸ்கில்ல இவன் ஜாயின் பண்ண பத்தாதனால அட்வென்ச்சர் ஸ்கில்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா. ஹீலிங் பண்றதுக்கு பதிலா அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துருக்கான். அண்ட் எல்லாரையும் ஃப்ரீயாவா அவன் ஹீலிங் பண்ணிருக்கான்னு சொல்லவும், இந்த வேர்ல்ட்ல பிரைவசியே கிடையாதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது மட்டும் கிடையாது, ட்ரைனிங்ல அவன் காலையில இருந்து நைட் வரைக்கும் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். அதனாலேயே அவனுக்கு மாசோகிஸ்ட் ஹீலர், ஜாம்பி ஹீலர், மாசோ ஜாம்பின் பேரே இருக்கு. லோமினா சொல்லவும், போதும் நிறுத்திக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் டஞ்சன்ல ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ போறான். என்னதான் பண்ணாலும் என் ஸ்கில்ஸ் ஏன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல, நம்பர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இதையுமே நான் ஜஸ்ட் என்னோட ட்ரைனிங் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டோவல் பில்டிங் இல்லாம ஷீல்ட வச்சே ப்ராப்பரா இப்ப ஃபைட் பண்றான். மேஜிக் சாக் இருக்கிறதுனால வெப்பன்ஸை ஈஸியா எடுத்து மறைய வைக்க முடியுது. அங்க இருக்கிற ஒரு ட்ராப் நம்ம ஹீரோ பாக்குறான். வேணும்னே அதை ஆக்டிவேட் பண்றான். பட் நிறைய ஜாம்பிஸ் 2 பக்கமும் சுத்தி வளைக்குதுங்க. ஸ்பெல்ல போட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணி முடிக்கிறான். இதுங்களை அட்டாக் பண்ணி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸுமே கிடைக்கல, எல்லாமே ஜஸ்ட் இல்யூஷன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்படியே ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ 20th ஃப்ளோருக்கு வந்துட்டான். அண்ட் அங்க பாஸ் ரூமும் இருக்கு. இந்த தடவை ஒயிட் கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ வந்து கேட்லையா கிட்ட போய் கேட்டா 20th ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஈவன் எனக்கு கூட தெரியாது. ஆல்ரெடி தொலைஞ்சு போன ஒரு கில்டு மெம்பர் தான் அங்கேயும் இருப்பான்னு சொல்லுவான். இது எதுவும் ஆக்டிங்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ளோர்ல இருக்கிற
மற்ற மான்ஸ்டர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிளியர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கதவை யாரோ தட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் திறந்து பார்த்தா தூங்கி எந்திரிச்சு என்னடா இவ்வளோ கொடூரமா இருக்கான் அப்படின்னு பாக்குறா. சோம்பேறியா இருக்காம ட்ரைனிங் எடுக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோவை கூப்பிட்டு அந்த பொண்ணு டோவல் வெல்டிங் ஸ்வாட வச்சு தான் ஃபைட் பண்றா. டோவல் வெல்டிங் சாதாரண விஷயம் இல்ல, நாம் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் அதை வச்சு ஃபைட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ பார்க்கும்போது என்ன கத்துக்கிட்டேன்னு லோமினா கேட்கறா. அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடியே பல ஸ்டெப்ஸ் முன்னாடியே யோசிச்சு ஃபைட் பண்றாங்க. ஃபைட்டிங்ல ஃபோர் சைட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோவல் வெல்டிங்கா அந்த மாதிரி இடத்துல விளையாட்டா பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். முந்தின மேட்ச்ல தோத்து போன அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்றாங்க. அட்டாக் பண்ணலான்னு போனா அவர் கிக் விட்டு நம்ம ஹீரோவா அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கா. இப்போ அந்த டோவல் வெல்டிங் பொண்ணு கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணா. திடீர்னு அவ மறைஞ்சு போய் நம்ம ஹீரோ பின்னாடியில இருந்து அட்டாக் பண்றா. திடீர்னு நீ எப்படி மறைஞ்சு போன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட மேஜிக் வாட்டர் அண்ட் ஃபயர் எலமெண்ட், அதை வச்சு நான் இல்யூஷனை கிரியேட் பண்ண கரெக்டான டைமிங்ல அங்க இருந்து போய் உன்னை சர்ப்ரைஸா அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்றா. நிறைய புது விஷயங்கள் கத்துக்கிட்டா. ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 20th ஃப்ளோர்ல இருக்க அந்த பாஸ் லெவல் ஒயிட் கூட போய் நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். அந்த ஃபைட்டை நமக்கு காமிக்கல, பட் நம்ம ஹீரோ வின் பண்ணி அந்த ஒயிட்டோட ரோபை கொண்டு வந்திருக்கான். இந்த ரோபை என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. இங்க பிரீஸ்டா ஒர்க் பண்ணவர் தான் அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டாரு. லெவல் 10ல நீ தோக்கடிச்ச அந்த ஒயிட்டா இருந்த பிரீஸ் கூட தான் இவருமே போயிருந்தாரு அப்படின்னு சொல்லவும், ஒரு காலத்துல சர்ச்சுக்காக ஒர்க் பண்ணவங்க இப்ப ஜாம்பியா மாதிரி சர்ச்சையே எதிர்க்கிறாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், சில விஷயங்களை ஓப்பனா பேசாத அப்படின்னு கேட்லையா சொல்ற. சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, அந்த மொத்த கண்ட்ரிக்கு எதிராக அவங்க திரும்பிட்டாங்க. இந்த லேப்ரின் கிரியேட் ஆகி 50 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் அமைதியா பிரச்சனை இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லவும், பாக்க இவ எங்க இருக்கிறா 50 வருஷம் வாழ்ந்த மாதிரி பேசுறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அந்த டஞ்சனை கிளியர் பண்ணணும் நாங்களும் அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி வச்சோம். லெவல் 30க்கு மேல அவங்களால போக முடியல. ஏன்னா அந்த நாத்தத்தை அவங்களால தாங்க முடியல. அவங்க திரும்ப வந்துட்டாங்க. இந்த டஞ்சனோட மயாஸ்மாவை கிளியர் பண்ணிட்டா இந்த டஞ்சனே டோட்டலா டிசப்பியர் ஆயிரும். அதோட மயாஸ்மா கோரை தான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நான் கூட இதை கிளியர் பண்ணாததுக்கு பெரிய விஷயம் ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். நாத்த தாங்க முடியாம அவங்க திரும்பி வந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அதுக்கு மேல யாரும் அந்த இடத்துக்கு போகல. ஸோ நாங்களும் வெளியே எந்த மான்ஸ்டரும் வரக்கூடாதுன்னு அதை சீல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஹீலர்ஸோட ஹோலிங் மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரீஸ் குரூப் அங்க போனாங்க, பட் அவங்களும் திரும்ப வரல அப்படின்னு போப் சொல்லவும், ஸோ அப்படின்னா அந்த டஞ்சனை கிளியர் பண்ண இப்ப பிரீஸ்ட தான் நம்பி இருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா. ஸோ லூசியல், நீ உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணி அந்த ஜாம்பிஸை தடுப்பையான்னு கேட்கவும், என்னால முடிஞ்ச லெவலில் தடுக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ இந்த ஒர்க்கை பண்றதுக்கு உனக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா சொல்லு, நாங்க தாரோம் அப்படின்னு போப் கேட்கவும், ஐயா செமையான சான்ஸ் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆன்டி ஹேண்டட் வெப்பன் ஆர்மர் அதை இருந்தா டஞ்சனை கிளியர் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லவும், ஓகே நீ ஹீலர்ஸ் ரேங்க் 7 ரீச் பண்ணும்போது நான் உனக்கு ப்ரமோஷனும் கொடுக்குறேன். நீ கேட்ட ஆர்மரா கேட்டலையா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு போப் சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரமோஷனும் கிடைக்கும், நியூ கியரோ கிடைக்கும், சூப்பர் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ 50 வருஷமா அந்த டஞ்சன் அந்த இடத்துல இருக்கு. அட்வென்ச்சரஸ் ஃபர்ஸ்ட் லெவல் 30 வரைக்கும் போய் அவங்களால அதை முடிக்க முடியலன்னு திரும்ப வந்திருக்காங்க. அதுலயுமே ஒரு பெரிய குரூப்பே தான் போயிருக்கு. பட் நம்ம ஹீரோ மட்டும் தனியாலாவே அந்த டஞ்சனோட எல்லா லெவலையும் ஈஸியா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.